ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி 6 மாதம் ஆனாலும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்துப்போம் சமையல் செய்யும் பொழுது. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே க்ளீன் பண்ணி குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, சீக்கிரம் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் சேர்க்காமையே நம்ம சமைச்சிருவோம். அதனால தான் ஃப்ரிட்ஜில் பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இப்போது எந்த ரேஷியோவில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு இஞ்சி அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கணும். இந்த ரேஷியோவில் போடும்பொழுது கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு பூண்டு அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு இஞ்சி இல்லையா? இப்போ இஞ்சி 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோம். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை 3யும் சேர்த்து நம்ம அரைச்சோன்னா கெடாமல் இருக்கும். ஆயில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். உப்பும் மஞ்சளும் கெடாமல் இருக்கும் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா. தண்ணி கொஞ்சம் கூட இதில் ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைச்சி வைக்கணும். இதை வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான், சூப்பராக ஸ்டோர் பண்ணியாச்சு.